பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 இன்றைய நாளுக்கான முதல் ப்ரோமோ வெளியாகிருக்குங்க. ஸோ இந்த ப்ரோமோவ வச்சு பார்க்கும்பொழுது எனக்கு ஒரு விஷயம் இப்ப தோணுதுங்க. இது எல்லாமே சொல்லி வச்சு பண்ணுன மாதிரி இருக்குதுங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வாரம் கரெக்ட்டா இதே டைம்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிரச்சனை கிளம்புனுச்சு. அந்த பிரச்சனை மஞ்சரியால கிளம்புனுச்சு அப்படிங்கிறது நல்லாவே நமக்கு தெரியும். ஸோ மஞ்சரி, ஜாக்லின், சௌந்தர்யா அதுக்கப்புறம் கேப்டன் இந்த மாதிரி வந்து பிரச்சனை வந்து கிளம்புனுச்சு செவ்வாய்க்கிழமை. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா, எந்த விதமான டாஸ்க்கும் வச்சிருக்க மாட்டாங்க. வீக்லி டாஸ்க் கூட புதன்கிழமையும், வியாழக்கிழமையும் தான் நடந்துச்சு. அப்ப செவ்வாய்க்கிழமை அப்படின்னு ஏதாச்சும் ஒண்ணு 1 மணி நேரம் எபிசோட்ல டெலிகாஸ்ட் பண்ணணும் இல்லையா? அப்ப கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு சண்டை நடந்தா தானே அத இன்ட்ரஸ்டிங்கா ஒளிபரப்ப முடியும். அதுக்காகவே செவ்வாய்க்கிழமை வாண்டடா ஒரு ஃபைட்ட கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி தாங்க இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை மறுபடியும் ஒரு சண்டைய வாண்டடா கிரியேட் பண்ற மாதிரி இருக்கு. இப்ப யார் கூட சண்டைய கிரியேட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருண் மற்றும் தீபக் இவங்க 2 பேத்துக்கு இடையே வந்து பார்த்தீங்கன்னா, சண்டைய உருவாக்கி இருக்கிறாங்க. முதல் ப்ரோமோவுல கூட அத தான் காமிச்சிருக்கிறாங்க. ஸோ ஏற்கனவே நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒர்க்கர்ஸ் அதுக்கப்புறம் கிரியேட்டர்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டீமையும் வித்தியாசமா நம்ம தீபக் சொன்னாரு இல்லையா? அத வச்சு இப்ப அருண் சண்ட போடுறது வந்து கண்டிப்பா நல்லா தெளிவா தெரியுது. ஒருவேளை இவங்க வாண்டடாவே இந்த சண்டைய உருவாக்குறாங்களா? அப்படிங்கிறது எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் உருவாகுது. ஓகே ஃபிரெண்ட்ஸ், உங்களோட கமெண்ட்ஸ மறக்காம இந்த வீடியோ கீழ கமெண்ட் பண்ணுங்க.